கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. இது ஒரு எப்பயுமே வெற்றி சக்ஸஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. இந்த படத்துக்கு குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சண்முகா வந்து இப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ அதனால் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்தில் ரொம்ப நிறைய விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபார் ஹிம். ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட இருக்குது. அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆவார் இந்த சினிமாவில். வர்த்தக ரீதியான படங்களில் கொடிகட்டி பறப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் படத்தில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை முதல்ல எடுத்து அதை சூஸ் பண்ணி அதை படமாக ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச். அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், அக்காவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஏண்டா கட்டினேன்னு ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு. ஊருக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லி ஆகணும். அது ரொம்ப நேர்த்தியாக சொன்னால் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது வந்து தவறான ஒரு விஷயமாக கூட போயிடலாம். அதில் மேரேஜில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதோட நுட்பமாக கையாண்டது அண்டு காஸ்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். ஸோ சண்முகா, வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் மேலும் மேலும் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எதுவும் நான் மாற்றிட்டேன்லாம் எதுவும் சொன்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நாங்கள் டெய்லி வாக்கிங் போவோம், கொஞ்சம் பேசுவோம், சாப்பிடுவோம், அப்புறம் வருவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு நல்ல நண்பன் கிடச்ச ஒரு சந்தோஷத்தோடு நான் இந்த வாழ்த்து முதல்ல சொல்லிக்கிறேன். அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அதாவது நான் சொல்கிறேன், ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்காம வெறும் படத்தோட அந்த குவாலிட்டியை, படத்தோட அந்த இன்னேட் குவாலிட்டியை வச்சு அந்த படத்துடைய ஒரு பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடியவர். அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் அதாவது ஒரு படம் நம்ம 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 பிடிச்சவங்களா இருக்கோன்றதுக்காக அவர் வந்து தப்பாகவும் அதை புகழ்ந்தும் பேச மாட்டார், இது பண்ண மாட்டார். கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்த அவர் கணிச்சிருவார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி அவரோட லோகோ போட்டு அந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்து மேலே ஜனங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ திரும்ப எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் அருள்தாஸ் சார், அவர் தான் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் அவரோட தீம்லாம் வந்து ரொம்ப ஆசையாக போட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடு கொளுத்தின்ற கேரக்டருக்குலாம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கல்யாணத்தில் வந்து ஒரு எல்லா கல்யாணத்துலையும், என் கல்யாணத்துலேயும் ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி. அவர் யாருன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போக முடியாது. அதனால் அந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பாங்கல்ல கல்யாணத்தில், பொதுவாக அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்ணுறது வந்து ஒரு மீட்டர் தாண்டி. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப ஒரு அதாவது ஒரு ஹீரோயின்னா அவங்க பேசுகிற டைலாக், ஒரு சீன் அழகிற மாதிரி, ஒரு சீனில் வந்து அன்பாக பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன பெரிய சேலஞ்ச் இந்த படத்துலனா, எல்லாமே அதே சீன் தான். அவர் யார் என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதில் உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா அந்த ஆள் சும்மா எல்லாமே சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே எப்பயுமே அந்த ஒரு ஹேட்டை சம்பாதிக்கிற கேரக்டரை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது, சினிமாக்காக மூச்சு விடுற அந்த ஒரு ஆன்மா கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. மோகன்ராஜன் ஐயா, திரும்ப சொல்கிறேன், பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறதுன்றது, அதாவது எப்படின்னா, நான் வந்து பேட் காப்பு, ஒரு டைரக்டர் வராங்கன்னு வைங்களேன், நான் பேட் காப்பு, ஒரு குட் காப்பு. நான் என்ன பண்ணேன்னா, இன்னுங்க ஒரு புரியவே ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு நான் குதிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், வாங்க தலைவா ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார். அந்த டீ சாப்பிட்ற கேப்பில் டைரக்டர் ஓகே ஆகி வருவார். ஸோ அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, கிண்டலாக சொல்லலை. அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பாடல், அவர் வந்து என்னோட வரி வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டார், அந்த பாட்டுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து அவர் வரி நல்லா வந்துடணும், அவருக்கு பிடிச்ச வரிகளை அவர் எழுதிடணுமே அப்படின்ற ஒரு இது எனக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கொலாபரேஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்காக கேளிக்கைக்கான பாடல்கள் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் என்றைக்காவது சோர்ந்து போனாங்கனாலோ இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை அவங்கள சோதிக்கிற நேரத்துலையும் எங்கள் பாட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கோம் அப்படின்றத உறுதிமொழியும் நான் எடுத்துக்கிறேங்க. யுவராஜ், அதாவது அவர் முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்னே நம்பலை. அவ்வளோ ரொம்ப ஹம்புளாக இருந்தார், ரொம்ப நோ நான்சென்ஸாக இருந்தார். பேசுகிற விஷயம் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் பேசிடுவார். ரொம்ப ராவான ஒரு ஆள். ஸோ வெரி சின்சியர் ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு படத்துக்காக அது ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட சில விஷயங்கள் வந்து பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசினா பரவாயில்ல, ஒரு வேற யாராவது பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு படத்துக்குள்ளே வந்து
இன்வால்வ் ஆனது வந்து ரொம்ப அவருடைய குவாலிட்டி எனக்கு காட்டுச்சு. இது வந்து அவரோட படமே இல்லை ஆக்சுவலாக. அவரே கண்டிப்பாக வம்படியாக வந்திருப்பார்னு நினைக்கிறேன். வந்து பேசுவேன் உங்கள் வெற்றியில் அப்படின்னு. சில நண்பர்கள் எப்படின்னா, நண்பர்கள் வளர்ந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கெடுத்து விட்டுருணும், ஏதாவது ஜெலசி இருக்கும், இல்லைன்னா என்னடா இவனுக்கெல்லாம் நடக்குதே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சண்முகா. ரொம்ப ஒரு அவங்களோட நட்பை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த வெற்றி விழாவில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்றது அவங்க நட்புடைய அழகை காட்டுது. ப்ரொடியூசராக தமிழ் சினிமாக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயம் வச்சுருக்கீங்கன்றதையும் காட்டுது. யுவராஜ், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க வந்ததுக்காக. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார். என்ன சொல்கிறது, நான் திரும்ப சொல்கிறேன், நான் மீட் பண்ணதுலேயே மோஸ்ட் டீசென்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொன்னோம் அவரை. அது மட்டும் இல்லை, அவருடைய ஃபிலிம் சாய்ஸஸ்லாம் பாருங்கள். அதாவது எல்லாருமே இப்போ ஒரு ரேஸ் இருக்குது, ஆனால் வந்து சரியான படங்களை பண்ணணும், சரியான படைப்புக்காக நம்ம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவர் மற்றவங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் எடுப்பார் அவர் மேலே. அந்த மாதிரி காட்சிகளில் அவர் காட்டியிருந்த ஒரு யதார்த்தம். ஏன்னா விக்ரம் பிரபு சார் நம்ம ஒரு ஆக்ஷனாக ஒரு கும்கி மாதிரி படங்களில் அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு யதார்த்தமான ரோல் அவர் எப்படி பண்ணுவாருன்ற அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பட் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னென்னா, அந்த மொட்டை மாடியில் சொல்லலான்னு நினைக்கிறேன். அவங்க மீனாட்சி வருவாங்க, இவங்க அந்த இடுடாபாட்டில் பாட்டு முடிச்சுட்டு இவர் மாடியில் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவர், வேறு யாரும் இருந்தால் பெருசாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பிரச்சனையே பண்ணலான்னு சொன்னோன்னே, நான் யார் தெரியுமா உசிலம்பட்டியில் அப்படின்னுவார். என்னன்னா, அதாவது எவ்ரிபடி ஹாஸ் அ பாஸ்ட். அதாவது ரக்கடாக இருந்து வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவனுடைய ஒரு மனநிலை, அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது, அந்த ஆர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டைரக்டருக்கு அந்த தன்னை அர்ப்பணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பரிமாணங்களை கேள்விப்பட்டிருந்தா கூட இந்த படத்தில் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு சார். இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் முருகானந்தம் என்னுடைய பழைய டீ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு. டீ குடிக்கணுன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி எப்பயுமே நான் டீ குடிக்கணுன்னா அவரை கூப்பிட்ருவேன். நைட்லலாம் வந்து ஒரு மணி 2:30 மணிக்கெலாம் போயிட்டு டீலாம் குடிச்சிக்கிட்டு சினிமா பற்றி பேசிக்கிட்டு அவர் பேசுவார், நான் பேசுவேன். அதாவது இவர் சொன்னார், சுதர்ஷன் சொன்னார், அவர் வந்து ரொம்ப வெறப்பான ஆள் மாதிரி இருப்பார், பல்ல காட்டினா அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பக்குவமான சினிமாவை ஆழமாக அசைப்போட்ட ஒரு நேர்த்தியான மனிதன் இருக்கார் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த சைடு எனக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல, அதான் சொல்கிறேன், சினிமாக்காக வாழணும்னு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைக்கிது. ஸோ முருகானந்தம் ஐயா ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க 2 பேரையும் பற்றி கண்டிப்பாக பேசணும். அதாவது ஸ்பாய்லராக இருக்கும் சொன்னால், பட் 2 பேருமே வந்து ஒரு 2 பெரிய பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். 2 பாதியையும், முதல் பாதி இவங்களும் 2வது பாதி அவங்களும் அப்படி தாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக மீனாட்சிக்காவது பரவாயில்ல, நிறைய டைலாக்ஸ் இருக்குது, இவங்களுக்கு பாவம் டைலாக்ஸுமே கம்மி. அவ்வளோண்டு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க அப்படி ஒரு அந்த கேரக்டரை ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து ரொம்ப அந்த மீண்டும் பிறந்தின பாட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கல்யாண கலவரமே பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான், டைலாக் வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட அவங்க கேரக்டரே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேச விருப்பம் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மௌனத்திலேயே அவங்க ரொம்ப நிறைய ஆழமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு பெரிய ஒரு மெருகேற்றிருக்காங்க. ஸோ கிரேட் டெபியூட், ஐ திங்க். வெல்கம் டு தமிழ் சினிமா சுஷ்மிதா. அண்ட் மீனாட்சி, பெஜாரான பாட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அந்த பாட்டோட அந்த அவங்க முதல்ல வந்து இந்த கேரக்டரை பற்றி சொன்னபோது இவங்க கேரக்டர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து ஒரு சைடில் இவங்க சிஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் இவங்க அப்படியே ஒரு போல ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ சண்முகா வந்து முதல்ல அதை சுச்சுவேஷனை சொன்னபோது அவர் வேற ஒரு பாட்டு சொன்னார், நான் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரெஃபரன்ஸாக சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் அவங்க பண்ண விதத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி டிசைடட் தட் வி ஷுட் மேபி டூ அ வெரி பப்ளி சாங். லைக் நீங்கள் சொன்னீங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பப்ளியான விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு, பட் நீங்களும் அதுக்கு ஒரு ரீசன் நினைக்கிறேன். அண்ட் சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, சில எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு சுட்டியாக இருக்கிற அந்த பப்ளினஸ் அது நேச்சுரலாகவே உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பெரிய ஒரு சக்தியாக இருந்தது அது. ஸோ தேங்க்யூ. அண்டு வழக்கம் போல் ஒரு முக்கியமான நன்றியை நான் கடைசியாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்காக தான் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா திரும்ப எப்பயுமே உங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து எங்களுக்கு இன்னும் பயத்தை தான் கொடுக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு நீங்கள் காட்டுற சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தையும் வந்து நாங்கள் எந்த நேரத்துலையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் எங்களோட ஸ்கேல்.
நாங்கள் எங்களை மெஷர் பண்ணிக்கிற ஒரு அந்த அளவுக்கோடு நீங்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் இந்த லவ் மேரேஜ் படத்தையும் ரீசெண்டாக வந்த நான் சம்மந்தப்பட்ட எல்லா படத்தையும் லைக் குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு லவ்வர்லேருந்து லப்பர் பந்துலேருந்து இசைக்கும் சரி படத்துக்கும் சரி அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இப்போ லவ் மேரேஜ் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் எல்லாரையும் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா ஸ்ரீ ப்ரொடியூசர் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. தீரஜ் இங்கே இருக்கார். ஸோ வாழ்த்துக்கள். மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வெற்றியோடைய ஒரு மகிழ்ச்சியில் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கோம் எல்லாருமே. ஸோ இன்னும் இந்த படம் தொடர்ந்து நிறைய வாரங்கள் ஓடி நிறைய வசூலை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வர வாரங்களை இன்னும் இதை பெரிய வெற்றியாக கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக பார்ட்டி வைங்க. 50 நாள் பார்ட்டி அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? பட்ஜெட் இருக்குல்ல? அவர் இன்னைக்கு நைட்டே. எனிவே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். நான் முழு மன நிறைவோடு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய வெற்றிகள் இந்த 2 வருஷமாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு சக்ஸஸ் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு, இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு. ப்ரெஸ் ஷோ போட்டுட்டு வெளில நிற்கும் போது இருந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்தை பிறக்கும் போது கூட இல்லை. அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாராட்டுகள். இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணணுன்னு ஆசைப்படும் போது இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது, அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்னும் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு. அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர் ராகார்த்திக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்த படத்துலையும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்பார். இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும், அதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணணும்னு டிசைட் பண்ணி இது பண்ணோம். அது ராம்காம், ஃபேமிலி ட்ராமா, இப்படி நிறைய ஜானர்ஸ்குள்ள இது அடக்கலாம். அண்ட் இதை வந்து எந்தவித சந்தேகமோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோடய ஹீரோ விக்ரம் பிரபு சார், என்னோடய மியூசிக் டைரக்டர் ஷான்ரோடன் ஐயா, அவரோட சப்போர்ட், ஹீரோவோட சப்போர்ட்லாம் வந்து இமென்ஸ், எக்ஸ்ட்ரீம், சொல்லவே முடியாத அளவுக்கு ப்ரெஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் த ஃபிலிமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டர்ஸாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. சார் இவ்வளோ தேட்டர்ஸா சார்? அதெல்லாம் வரும் பிரதர், நீங்கள் இப்படி தயக்கப்படுறீங்க, தேட்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு. ஸோ அது இன்னும் ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது. நாங்கள் பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேக்கோட கட்டடிச்சு வந்த பசங்க, ஃபேமிலியோடு உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. என்ன சொல்லிருவாங்களோன்னு. போன உடனே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோடய ப்ரொடியூசர் கொடுத்தாங்க. அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த மாதிரியே எனக்கு என்னோடய டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க. என்னோடய ஹீரோஸ், ஆர்டிஸ்ட் அருள்தாஸ் சார், 2 ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்த மாதிரி ப்ரெஸ்ஸோனுக்கு அதே அளவுக்கு அன்பை கொடுத்தாங்க. அதே மக்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு அருள்தாஸ் சார், மோகன் அண்ணா, அண்டு ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட் சொல்லணுன்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி, நீங்கள் தான் ஹீரோயின், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. எந்த நம்பிக்கையில் வந்து நடித்தாங்கன்னு தெரியல. அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணிக்க நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன். மாஸ்டருக்கு தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் 2 ஃபைட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் 1 ஃபைட்னு, நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்தில் 1 ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு. அதுலேயும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு. பட் இந்த படத்துக்கு தேவையான அளவு வச்சோம். அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். முருகானந்தம் பண்ணேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்தமுருவானம் டைரக்டர் ராகார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு கேட்குறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோடய யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. திரும்ப அன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்கே ஃபோன் பண்ணியோ நமக்கு எதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் திரும்ப சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி. இப்போ படம் வேறு கொடுத்துருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் 91 கோடி ப்ளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லா பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு.
அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ வாங்கியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என்னால் வந்து கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வந்தாலும் பேச தெரியாது. அதனால் எனக்கு தோன்றது பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா. நான் எல்லா ரிவ்யூஸையும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு 5-6 ஃபோன் வச்சு 2-3 டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு யாருன்னு மென்ஷன் பண்ண முடியல. யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனோ எவ்ரி 20 மினிட்ஸ் போய் யூரின் போய்ட்டு வந்து திரும்ப உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு. எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது வந்து என்னால் டூ மச் ஆஃப் ஃபுட்டு பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷானையா அகைன் ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்னை ஒரு பெட்டர் மனுஷனாக மாற்றிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதில் விக்ரம் சார் டிசிப்ளின், நான் ரொம்ப பேட் டிசிப்ளின்டு பர்சன், என் குடும்பமே எனக்கு கழுவி ஊற்றும். இந்த படத்துக்கு அப்புறம் என்னோடய டிசிப்ளின் மாறி இருக்குது, பேசுகிற விதம், நடக்கிற விதம், சொல்கிற டைமுக்கு வர்றதெல்லாம் மாறி இருக்குது. அதுக்கு விக்ரம் சாரும் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அவர் வந்துருவார் நம்மளை வரணுன்ற ஹேபிட்டில். இதெல்லாம் பண்ணால் நம்மளை மதிப்பாங்களோ, நம்ம மரியாதையை மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை நம்பினவங்களுக்கு நன்றி, என் பேரண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் மேரேஜ் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு மிகப்பெரிய நன்றி.